ஆசை வரலாம். இப்படி போய் மாட்டிக்கிற ரேஞ்சில் எல்லாம் ஆசை வரக்கூடாது. இது பேய் படமா, மேஜிக் படமா, ரொமான்டிக் படமா அப்படின்னு சொல்லி எதை சொல்லணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு விசித்திரமான படம் நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்வீங்க. அப்படி ஒரு விசித்திரமான ட்விஸ்டடான படம். ஸோ லேட் பண்ணாமல் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு போலீஸ்காரர் ஒரு வீட்டு கதவு தட்டுறாரு. அப்போது தேவதை மாதிரி இருக்கிற ஒரு அழகான பொண்ணு தான் கதவு திறக்கிறா. திறந்துட்டு யாருங்க, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆள் அப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அழகில் மயங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை செத்து அப்படின்ற ஒரு ஆளை நான் பார்க்கணும், இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல, இருக்கிறாரு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போக உள்ளே போகிறான்னு தவிர, ஆனால் அந்த பொண்ணு மேலே தான் கண்ணுப்பா இவ்வளோ அழகாக இருக்கிறாளே, இந்த மாதிரி ஒரு அழகு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறப்போ டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறான். அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு கூப்பிட்டுன்னு போய் நீங்கள் உக்காருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று விழுது. தெரியல, யாராவது வீட்டுக்கு வந்தாலே இந்த பொம்மை இப்படி தான் விழுது, அது என்ன கான்ஸ்டன்ட் தெரியல அப்படின்னா ஃபேனால் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, தெரியல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு, இருங்க நான் போயிட்டு கூப்பிட்டுட்டு வரேன், நீங்கள் உக்காருங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டே இருக்கிறார் அந்த ஆள். சரி நம்ம அந்த பொம்மை நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொம்மையை பார்த்துட்டே இருக்கிற டைமில் திடீர்னு என்ன தோணுதுன்னு தெரியல, தன் பாக்கெட்டில் இருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற பொம்மை கூட கம்பேர் பண்ணுறாரு. அந்த பொம்மை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா கையில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் மூஞ்சி மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டே இருக்கா. அங்கே இருக்கிற கல் மேலே கண்ணு விழுது. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஷோபீஸ் மாதிரி இத்தனை கல்லை போய் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. டக்குன்னு மறுபடியும் அங்கே ஏதோ சவுண்டு. திரும்பி பார்த்தா அந்த பொம்மை கையில் இருந்துச்சு இல்லையா, அந்த பொம்மை தான் கீழே விழுது. ஸோ என்னவா இருக்கும்னு சொல்லி போய் பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே ஃபேன் ஓடுது அதனாலேயே நினச்சிட்டே இருக்கிறப்போ இந்த போலீஸ்காரர் தேடி வந்தால் அந்த சித்து அப்படின்ற ஆள் வந்துடுறாரு. வந்தோடனே இன்ஸ்பெக்டரும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன், நான் தான் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி. சரி அதே மாதிரி இந்த பொம்மை என்னன்னு தெரியலப்பா, யாராவது வந்தால் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ முதல்ல நீங்கள் உக்காருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னா உக்காந்துட்டு, தெரியலப்பா இந்த பொம்மைக்கு என்னதான் பிரச்சனைன்னு, யாராவது வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி தான் விழுதுன்னா, அவங்க பொண்ணு சொன்னாங்க அப்படின்னா, ஏன் பொண்ணானா, ஆமாம் இப்போது என்னை இங்கே கூப்பிட்டுன்னு உட்கார வச்சாங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க வராங்க, அதுவும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கை காட்ட அந்த ஆள் பயங்கரமாக சிரிக்கிறாரு சித்துன்றவர். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு டீ எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வச்ச உடனே, இவன் என் பொண்ணு கிடையாது, எல்லாருக்கும் இப்படி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, இனி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆகிடுறாரு அந்த ஆள். என்னது உனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி அவனை அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. ஏன்னா வந்ததுலேருந்து அவ்வளோ அழகாக இருக்கிறான்னு சொல்லி ரசிச்சிட்டே இருந்தான். இந்த வயசானவனோட மனைவி அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போல இருக்குது. ஓ அப்படியா, நான் சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன்னா, பரவாயில்லப்பா இது எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, நானும் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் என்னை விட்டுட்டு போ, உன் லைஃப் நல்லபடியாக போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. நான் எதுக்குமே சரியில்லைப்பா, வேஸ்ட்டுப்பா, என்னால் எந்த விஷயத்துலையும் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேச அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணையே தான் பார்த்துன்னு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கோவம் ஹலோ போதும், என்ன எதுவும் பேசிகிட்டே போகிறீங்க, நிப்பாட்டுங்க போதும் இந்த மாதிரிலாம் பேசினது அப்படின்னு சொல்ல, சரி வயசாயிட்டா இந்த மாதிரி புலம்புறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க. சரி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹஹா அப்படின்னு சிரிச்சிட்டு, என்னது டீயா, நான் டீயா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போக அந்த பொண்ணு சிரிச்சிட்டே இருக்கா. என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தாக்கா, இவன் கால் நீட்டி உக்கார அந்த போலீஸ்காரனுக்கு காலில் படுது. ஸோ டக்குன்னு அந்த பொண்ணு, ஓ சாரி நான் தெரியாமல் பட்டிச்சின்னா அவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கிறான். அப்படியே சிரித்து அந்த பொண்ணு அழகு தான் அவன் ரசிச்சுட்டு இருக்கிறான். வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே ட்ரிங்க் பண்ணுறதுக்காக அந்த ஆள் ஊற்றிட்டு இருக்கிறாரு. நமக்கு இந்த டீ காஃபிலாம் செட் ஆகுதுப்பா இதுதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. அந்த பொண்ணு கூட அந்த போலீஸ்காரனையே பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் அப்படியே கன்சிமட்டாமல் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அவர் கேட்குறாரு, என்ன விஷயமா வந்தீங்கன்னா, ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ண. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, சரி நான் மேலே போகிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் டீ அப்படின்னா, அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ கூட அந்த ஆள் போலீஸ்காரன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கிறா. என்ன அவள் படி ஏறி போகிற அழகு கூட பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறா. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதை பார்த்துட்டு அவன் புருஷன் என்ன சொல்கிறேன்னா, வயசானவர் ரொம்ப அழகாக இருக்கிறாளே என் பொண்டாட்டி
பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் பயந்துடுறான். என்னடா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வயசானவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து பெரிய கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்வா, ஆனால் என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் என்னோடய க்ரியேஷனே கிடையாது, என்னோடய இன்ஸ்பிரேஷனே அவளால் தான் வந்து நான் எல்லாமே பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறது எல்லாமே அவளால் தான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி பயங்கரமாக பாராட்டினே இருக்கேன். அவனுக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக அப்படி பாராட்டுறாங்கன்னு சொல்லி. சரி நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த ஃபோட்டோ தெரியுமானா இந்த பையன் அர்ஜுன் நினைக்கிறேன், இவன் ஒரு மாடல் தானேன்னா ஆமாம் உங்களுக்கு தெரியுமானா ஞாபகம் இருக்குது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தான், அவனை வந்து காசு தேவை அப்படின்னு சொல்லி அவனை வச்சு தான் நான் வந்து அங்கே பொம்மை இருக்கு பாருங்கள், அவனை இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த பொம்மையை நான் உருவாக்கினேன், ஏன்னா அவன் மாடல் இல்லையா அவனை வச்சு தான். ஆமாம் ஏன் என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னா, இல்லை அவன் ஒரு மாதமாக வந்து காணோம், அதனால தான் நம்ம அவனை தேடின்னு இருக்கோம் அப்படின்னா. ஒரு மாதமாக காணுமா, என்ன இருக்கும் அப்படின்னா தெரியல என்னென்னு, அதுதான் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு செகண்ட் பயப்படுற மாதிரி அந்த ஆள் பண்ணுறாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா ஓ நோ அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்காரன் சொல்கிறேன் என்ன தான் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னா, இல்லை அன்றைக்கி வந்து நான் சொன்னேன் அந்த பையனுக்கு அது பண்ணாதே அப்படின்னு சொல்லி, ஆனால் அதை பண்ணிட்டானா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க, அதனால் அதை பற்றி பேச வேணாம், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லினா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் நம்புகிறேன், எதுவாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் நம்புறதுக்கு, தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதுல தான் வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்கே வந்து அந்த பையன் வந்திருப்பான். ஸோ அப்போ வந்து அந்த கல்லையும் காட்டுறாங்க. ஸோ இந்த கல்லுலால் வந்து நிறைய விஷயம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கல் அங்கே இருந்துச்சு, அந்த பையன் அங்கே வந்திருந்தாங்க, அவன் வேலை முடிஞ்சவொடனே காசு கொடுத்தா எடுத்துன்னு போயிட்டு இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஃபோன் அடிக்குது. என் பொண்டாட்டியோட ஃபோன், இவளுக்கு இதான் வேலை வச்சுட்டு போயிடுவா, அன்றைக்கி கூட அதான் பண்ணா, அவன் வந்தால் அவனோட காசு கொடுத்துட்டு நான் இந்த ஃபோன் ரிட்டர்ன் என் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி போனேன், போயிட்டு வந்து பார்த்தா அவன் காணும், இந்த கல்லால் தான் அப்படின்னு கல் தொட போகிறாரு போலீஸ்காரர். வேணா தொடாதீங்க, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா, இது பவர்ஃபுல்லானதா, ஆமாம் உங்களுக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மெயின் விஷயம் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்ல அவர் சிரிக்கிறாரு. என்னது மெயின் விஷயம் மட்டும் தெரியுமா, ஆனால் ஆமாம் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சரி எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுகிறது, ஆனால் அந்த ராமாயணத்தில் வர மாதிரியான ஒரு விஷயந்தான், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. இந்திரன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்திரா இவரோட பேர். ஸோ இந்திரன் அப்படின்ற ஒரு காட் இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கல் கிடைச்சிது, இந்த கல்லை வச்சு அவர் யார் மாதிரி வேணாலும் மாறலாம், ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் கல் தான் இது அப்படின்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னா போலீஸ்கார் சிரிக்கிறாரு. உருட்டுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது சார், எந்த காலத்து கதை நீங்கள் வந்து இப்போ பேசுகிறீங்க, இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையானா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்கன்னா, ஆமாம் அவனை வந்து அது வந்து சொல்ல முடியாத விஷயம், அதாவது அந்த கல் இருந்துச்சு, அந்த பையன் தொட்டிருப்பான், அவன் ஏற்கனவே வந்து நிறைய பேர்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சி பயந்துட்டு இருந்தா, ஒரு வேளை அந்த கல் எடுத்து அவன் வேறு யாரோ மாறிட்டு போயிட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு, என்ன இவர் இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஸோ இவர் தான் ஏதோ பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் தப்பிக்கிறதுக்காக போய் பேசுகிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்ல அவருக்கு வந்து புரியுது இவங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி. நான் தான் சொன்னேன்ல நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு, அதுதான் உண்மை, அந்த பையன் அதுதான் பண்ணியிருக்கிறான், இல்லைன்னா எப்படி கரெக்டாக இங்கே வந்து போய் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் காணாமல் போயிருப்பான், ஏன்னா அவனுக்கு காசு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தா, ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேஜிக் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறான்னா, போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிட்டீங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் வந்து இது என்னன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும், அதுக்கு வந்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் ரொம்ப போய் பேசிட்டீங்க அப்படின்னோடனே அவர் ஏஞ்சிக்கிறார் பயந்து, என்னது அரெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னா, ஆமாம் ஏன்னா வந்து எனக்கு உங்கள் மேலே தான் பயங்கரமாக சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஏதோ பண்ணிட்டா இந்த மாதிரிலாம் கல் மேலே போடுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் ஏன் அவனை ஏதாவது பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேணால் அந்த கல்லை தொட்டு பாருங்களேன், ட்ரை பண்ணுங்கள் இந்த மேஜிக்கு அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் பண்ணுற மூடில் இல்லை, நான் வந்து உங்களை அரெஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு கூப்பிட்றா, என் ஃபோன் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்லத்தோடு இந்த கல்லை தொட்டுட்டு உன்னை நானாக நினச்சிக்கிட்டு நீ தொடு அப்படின்னா, என்னையும் பேசுகிற நீ இது ஏதோ பேசுகிறேன்னா, நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரி பண்ணு, நீ பண்ணிவிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு ஃபோன் கொடுத்துட்டு வா, அவனை கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு சொல்லி உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னா, ஏன் உனக்கு மறுபடியும் கேட்குறாரு, பயமாக இருக்கான்னா, பயமும் இல்லை ஒன்றும் இல்லை, சரி குடியா நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல் வந்து அந்த போலீஸ்காரர் வந்து வாங்கிக்கிறாரு.
கையில் கோவமாக தான் இருக்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, இவன் சொல்கிறது ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி பயமான்னு சொன்னோன்னே ஈகோ ஹர்ட் ஆகுது இல்லையா? அதனால சரின்னு அந்த கல் வாங்கிக்கிட்டு அவர் கொஞ்சம் நேரம் ஒன்றுமே மாற்றம் எதுவுமே நமக்கு காட்டல. ஸோ கையில் கல் மட்டும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு மாடிப்படி ஏறுறாரு. ஏன்னா மாடியில் தான் வந்து அந்த பொண்ணு இருக்கிறா இல்லையா? ஸோ மெதுவாக போகிறாரு. பயந்துக்கிட்டே பார்த்தா அந்த பொண்ணு வந்து படுத்துக்கிட்டே இருக்கிறா. அப்படியே ரூமுக்குள்ளே போன உடனே அந்த பொண்ணு எந்த ஷாக்கும் ஆகல, அதிர்ச்சியும் ஆகல. என் ஃபோனு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். போலீஸ்காரன் கொடுத்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற கண்ணாடியில் டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணோட புருஷன் அந்த வயசான ஒரு மாதிரி தெரியுது. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. ஒருவேளை பின்னாடி இருக்கிறாரு அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. அவருக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி சாத்தியம்? நான் எப்படி அந்த வயசான ஒரு மாதிரி தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. ஏன்னா திடீர்னு யாரோ தெரியாதவன் பெட்ரூம்குள்ளே வந்து அவர் பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணோம். ஆனால் இவன் வந்து அவர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னென்னமோ பேசுகிறீங்க கீழே, நீங்கள் வந்து உங்களால் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த போலீஸ்காரர் போயிட்டாரா அப்படின்னு சொல்ல இல்லை இருக்கிறான் அப்படின்னா போங்க சீக்கிரமாக போய் அமுச்சிட்டு வாங்க, எவ்வளோ நேரம் தான் அமுச்சிட்டு வர்றதுக்கு பேசுகிறதுக்கு, அப்படி என்ன தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி போக சொல்ல அவன் வந்து போகிறான். ஆனால் 4 ஸ்டெப் வைக்கிறான். அவன் தண்ணியே பார்க்குறான், எப்படி இது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் வந்து யோசிக்கிறான். கிடைச்ச வாய்ப்பை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? வந்ததுலேருந்து அந்த பொண்ணு மேலே தானே இவனுக்கு கண்ணு. ஸோ கிடைச்ச வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் அவன் மனசுக்குள்ளே வருது. ரிட்டன் அப்படியே வந்து அந்த ரூமுக்குள்ளே போகிறான். அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு என்ன டக்குன்னு வந்துட்டேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நேராக போயிட்டு அந்த பொண்ணு ஹக் பண்ணி அப்படியே கண்ணு மூடுறத நமக்கு காட்டுவாங்க. அடுத்த செகண்டே அவன் கண்ணு திறக்கிறப்போ நமக்கு அப்படியே இருட்டான ஒரு இடம் காட்டுவாங்க. அந்த இருட்டில் அவன் கண்ணு திறந்து பார்ப்பான். அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே பெரிய ஆள் அமுக்கி விட்டால் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கு. அவனால் கண்ணு மட்டும்தான் அசைக்க முடியுது. அவன் கையெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அவனால் கொஞ்சம் கூட அசரவே முடியல. அந்த அளவுக்கு அவன் வந்து எதுலேயோ மாட்டின்னு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் என்னடா இது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கண்ணை சுற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கேயே யாரோ வந்து மறுபடியும் வர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த பொண்ணு வீட்டுக்கு. ஸோ இவன் வந்து பார்த்துன்னு தான் இருக்கிறான். இவனால் இது எல்லாமே பார்க்க முடியுது. அங்கே தான் இருக்கிறான் அவன். ஆனால் அவனுக்கு எதுவுமே புரியல. டக்குன்னு வந்து அவன் அசைய ட்ரை பண்ணான் இல்லையா? ஸோ தொப்புன்னு ஏதோ கீழே விழுற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு இருக்கிறா இல்லையா? அவன் ஓடி வந்து இந்த பொம்மைங்களுக்கு இதுதான் வேலை, வீட்டுக்கு யாராவது வந்தால் போதும் இந்த பொம்மை கீழே விழுந்துருது, அது ஏன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கையில் ஒரு போலீஸ்காரனோட பொம்மை வச்சுன்னு இருக்கிறா. அந்த வயசானவர் அங்கே கூட இருக்கிற பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு, இதுதான் என்னோட புது க்ரியேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை காட்டுறாரு. இந்த பொண்ணு பொம்மை அப்படியே வச்சுட்டு அப்படியே இங்கே பாரு, நாட்டியம் எல்லாம் பண்ணாத, கீழெல்லாம் விழக்கூடாது அப்படி சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து நல்லபடியாக போயிடுறா. ஸோ இப்போ வந்து அந்த பொம்மையை நமக்கு அப்படியே கிட்ட காட்டி அப்படியே கண்ணுக்குள்ளே போய் காட்டினா தான் நமக்கு தெரியுது அந்த பொம்மைக்குள்ளே தான் வந்து அந்த போலீஸ்காரன் மாட்டின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டுக்கு வரப்பெல்லாம் அந்த பொம்மைங்க கீழே விழுறதுக்கு காரணம் அதுதான் போல இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த வயசானவர் வர ஆளுங்களை வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து அனுப்புகிறான். அங்கே போயிட்டு அவங்க மைண்டு தப்பான எண்ணத்தில் மாறின உடனே அவங்க வந்து அந்த பொம்மையாக மாறிடுறாங்க. ஸோ அதை வச்சு தான் தன்னோட க்ரியேஷனாக வந்து அவர் வந்து சொல்லி பயங்கரமாக சீன் போட்டு சுற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னை பெரிய கிரியேட்டராகவும் அந்த ஆள் நினைக்கிறாரு போல். இது என்னோட கணிப்பு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.